சத்தமா எல்லாம் சாப்பிட்டீங்களா? இப்போ எல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா, குரு பிரம்மா குரு விஷ்ணு அழகாக நிறுத்தி நிதானமாக பாடணும். யாருமே கத்தக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? சரி, குரு பிரம்மா குரு விஷ்ணு பாடுங்க. மகேஸ்வரக ஹாப்பி மார்னிங். ஓகே, இன்னைக்கு நம்ம ரைம்ஸ் பார்க்க போகிறதில்ல. ரிட்டன் பாக்ஸ் எழுத வைக்க போகிற எல்லா குழந்தைகளுமே ப்ராப்பராக என்ன எழுதுறாங்கன்னு சொல்லி நம்ம அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம தினமும் வீடியோ எடுக்கிறோம். ஏன் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தினமும் வந்து பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளை விட்டுட்டு போகும்போது குழந்தைங்க வந்து அழுவாங்க. எல்லா குழந்தையும் சிரிச்சுட்டு பாய்மா பாய்ப்பா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அம்மா விட்டு பிரியும் போது எல்லா குழந்தைகளும் கஷ்டமாக. ஏன்னா என் குழந்தைகளே ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு சில சமயம் அழுவாங்க. ஸ்ரீ மேடம், குமார் விஜய் மடியில் போய் ஏன் உட்காந்துக்கிறீங்க? இடமே இல்லையா தனுஸ்ரீக்கு? வாங்க, அண்ணா மடியிலையா சாமி உட்காந்துக்கிறப்பா. பா வாங்க. பாவம் நடந்து வந்து விழுந்துட்டாங்க. உட்கார், சிடான். அதனால் பேரண்ட்ஸ் வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது பரவாயில்ல, நம்ம குழந்தை வந்து ஹாப்பியாக இந்த டே கேரில் இருக்காங்கன்னு சொல்லி தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் எல்லாமே எடுக்கிறோம். கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்காக. கண்டிப்பாக எல்லா பேரண்ட்ஸு பார்க்குறவங்க எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பா ஏப்பா கவனிங்க. தனுஸ்ரீ மேடம் உட்காருங்க. ஏன் ஓடுறீங்க, குதிக்கிறீங்க? என்னாச்சுங்க மேடம்? அவ்வளோதான், படுத்தாச்சு. ஓகே, உண்மையாங்க எனக்கு இந்த யுகன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னு பாரு, குழந்தை, அவன் கை குழந்தை. அதனால் அவனால் ஏதாவது பிரச்சனை, எங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. ஏத்தாங்க இவங்களை சமாளிக்கிறதுக்கு இவன் பரவாயில்ல. எனக்கு என்னங்கம்மா, பாட்டி வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. உன்னை டே கேர் சேர்க்குறவங்க எல்லாருமே 5 மாதம் 6 மாதத்துலேயும் வாங்க, நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க பாட்டி. ஏன்னா இவங்களை சமாளிக்கிறதுக்கு அவன் பரவாயில்லைங்கிறாங்க. ஏங்கம்மா உங்களுக்கு பரவாயில்லையா? ஆனால் பரவாயில்ல, இவன் அழுகிறதுல இல்லை. ஏங்கம்மா சாப்பிட்டுக்கிறான். பரவாயில்ல, முனி அவன் பாடி படுத்து தூங்கிடுவான். ஓகே லிசன். தனுஸ்ரீ வந்துங்க 2 டேஸாக ரொம்ப சோகமாக இருக்கா. இங்கே பாருங்களேன், அந்த சோகத்துக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்கம்மா? எங்கம்மா தனுஸ்ரீயோட சோகத்துக்கு என்ன காரணம்? தனுமா பாட்டிட்டு போ, கூப்பிடுங்க. தனு அம்மா கூப்பிடுங்க. அம்மா இவனை கூப்பிடுங்க. தனுஸ்ரீ கூப்பிடு. கோபம். இப்போ பாருங்க, பாட்டிட்டு இருந்து அந்த குழந்தைய நான் வாங்கிக்கிற தனுஸ்ரீ எப்படி ஓடுவான்னு பாருங்க. கூப்பிடுங்க, மறுபடியும் கூப்பிடுங்க. தனுமா போ, பாட்டி கூப்பிடுறாங்க. தனு செம டென்ஷன் இருக்கிறவங்க மேல. தனு போ, எந்திரி, பாட்டி கூப்பிடுறாங்க. போ தனு. இங்க பாருங்க, தனுஸ்ரீ போக மாட்டேன்னு சொல்லி ரொம்ப அடம் முடிக்கிறா.
ஓகே, இப்போ நம்ம யுகனை வாங்கிடலாம். தனுஸ்ரீ எப்படி போகிறாளா இல்லையான்னு பார்ப்போம். யுகன் வேணாங்கம்மா, தனுஸ்ரீ கூப்பிட்டுக்குங்க. யுகனை நான் பார்த்துக்கிறேன். தனுஸ்ரீ நீ போ, யுகனை எடுத்துட்ட போ. பார்த்தீங்களா? அவளுக்கு வந்து கோபம், இதுக்கு பேர். யுகன் வந்து தனுஸ்ரீக்கு போட்டி இப்போ. ஆமாம், நான் அப்படிதான் இருந்தேன். நான் 2 குழந்தையும் 2 பக்கம் வச்சுக்குவேன். என் பாட்டி சொல்லும்போது ஒரு ஞாபகம் வருது. சரி, எனக்கு இப்போ ஒரு ஞாபகம் வருதுங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேங்க நேற்று. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் நிஷ்வந்த் மேலே வந்து ரொம்ப கோவப்பட்டு அவன் எழுதலின்னு சொல்லி நான் ரொம்ப டென்ஷன் ஆகி அவனை ரொம்ப திட்டிட்டேன். அடித்தாங்க கூட அவன் அவ்வளோ பெருசாக எடுத்துக்க மாட்டான். ஏங்கம்மா, என் முளை எத்தனை தான் அடித்தாலும் ஒரு நாள் கூட ஏதாவது சொல்லியிருக்குங்களா? வேண்டாம். அடித்தாங்க கூட அடிக்கலை, அம்மா அடிக்கலை அப்படின்னு தான் எல்லாத்துட்டையும் சொல்லுவாங்க. உண்மையாகவே என் பையனை நேற்று நான் ரொம்ப திட்டிட்டேன். எனக்கு நீ வேண்டவே வேண்டாம், நீ ரொம்ப படிக்கவே மாட்டேங்கிற, எழுத மாட்டேங்கிறேன்னு சொல்லி ரொம்ப திட்டிட்டேன். அவன் என்ன மனசில் வச்சான்னு தெரியல. ஒரு நைட்டு ஒரு 10 மணி இருக்கும். அழுன்னு அழுதுகிட்டே இருந்தான். எதுக்குடா அழுகிறேன், என்ன ஆச்சு அப்படின்னு நான் கேட்குறேன். எனக்கு என்னை அப்பா அம்மா 2 பேருமே வெறுக்கிறீங்க, நான் என்ன தப்பு செஞ்சேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தலையெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லி அழுதுட்டான். இப்போ நானும் அவனை அப்படி இல்லைடா, அம்மாவுக்கு உனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ நல்லா இருக்கணும்ல நான் வாழ்க்கையில், அதுக்காக திட்டேன்டா, உண்மையை திட்டவே மாட்டேன், அப்பாவுக்கும் நீ ரொம்ப பிடிக்குன்னு சொல்லி சமாதானம் பண்ணி தூங்க வச்சிட்டேன். காலையில் எழுந்திரிச்சு பாத்ரூமில் வந்து தூங்கி எழுந்திரிச்சோன்னே நாங்கள் நேராக ரெஸ்ட் ரூம் போய் குளிக்க வைக்க தான் பார்ப்போம். குளிக்க வைக்க கூப்பிட்டு போகிறேன். தூங்கி எழுந்திரிச்சு பையன் என்னங்கிறான், அப்பாவை என்னை கண்டா பிடிக்காதாட்டாக்குதுமா, என்னை அப்பா திட்டிகிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணான். அப்புறம் எங்கள் அப்பா கொஞ்சணுன்னே தான் காலையில் சொல்கிறேன், எனக்கு நீங்கள் 2 பேரும் திட்டாதீங்க, 2 அடி கூட அடிச்சுக்குங்க, எனக்கு திட்டாதீங்க, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டா. நம்ம குழந்தைங்க வந்து பாருங்கள், அந்த குழந்தைக்குள்ள என்ன தெரியும், நம்மளை பாசமாக பார்த்துட்டு இருந்த பாட்டி திடீர்னு வந்து அந்த குழந்தை தூக்கலின்னு சொல்லி எதிர்பார்க்கும் போது அந்த குழந்தையால ஏற்றுக்க முடியல அதைய. ஏன்னா தனுஸ்ரீ தான் குட்டி குழந்தை டேக்கரில் பாட்டி வச்சுட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு 5-6 மாத குழந்தை வந்தபோது பாட்டி வந்து அந்த குழந்தைய பார்த்துட்டு தனுஸ்ரீ பார்த்துக்குவாங்க, அவளை தூக்கா முட்டுது, அவளுக்கு கோபமாகி போச்சு. அதே மாதிரி தான் நான் இன்றைக்கி ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன். நான் வந்து டேக்கேரில் என்ன தான் நம்மளுக்கு டென்ஷன் ப்ரெஷர் இருந்தாலும் என் குழந்தைக்கு நான் காட்டிடக்கூடாதுங்க. நான் வந்து அவள் எழுதலை படிக்கல ஒரு காரணத்துக்காக அவனை ரொம்ப திட்டினது என்னோடய தப்பு. நான் உண்மையாகவே அவங்ககிட்ட சாரி கேட்டேன். நீங்களும் அது மாதிரி தப்பு பண்ணாதீங்க. நம்மளோட ஒர்க் ப்ரெஷர் வந்து குழந்தைகிட்ட காட்டக்கூடாது, வேறு விதமாக நான் சொல்லி புரிய வச்சுருக்கணும். நேற்று அந்த தப்பை நான் உணர்ந்தேங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம ரிட்டன் ஒர்க்குக்கு போகல. இவ்வளோ நேரம் வீடியோ வேறு மாதிரி போயிட்டுருக்கு. ஓகே, எல்லாம் ரிட்டன்மா, நோட் எடுங்க, நோட்டு பென்சில் எடுங்க, போங்க நோட் கொண்டு வந்தவங்க. குமார் விஜய், திவ்யா எழுதணும். திவ்யா நோட் கட்டு. எல்லாரும் எழுதிட்டு இருக்காங்க. ஓகே, அங்கே பாருங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. இங்கே வாங்க உட்காருங்க எல்லாரும். பரவாயில்ல, இதெல்லாம் அவங்களே எழுதுறாங்க. உண்மையாகவே பரவாயில்லைங்க. தங்க கொடு. இனி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களை வந்து கொண்டு வந்துடலாம்.